டாக்டர், இவர்தான் மிஸ்டர் சிதம்பரம், திருச்சியில லீடிங் கிரிமினல் லாயர். 2 நாளைக்கு முன்னால தான் அட்மிட் ஆயிருக்காரு. வாட் இஸ் ஹிஸ் கேஸ்? இவருக்கு 6 மாசமாவே தீராத தலைவலியா. எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் எதுலயுமே குணமாகல. கொஞ்ச நாளாவே கண் பார்வை மங்கலாயிட்டே வருதான். எல்லா உருவமும் ரெட்ட ரெட்டையா தெரியுதான். திருச்சியில இருக்கிற எல்லா பெரிய டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிருக்காரு. அவங்க இது பிரெயின் டியூமரா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் சிதம்பரம், எழுந்துக்காருங்க. இந்த வரலையே பாருங்க. சரிங்க, காது நல்லா கேக்குதா? இந்த காது தான் கொஞ்சம் மந்தமாவும் இறைச்சலாவும் இருக்கு. கையை முன்னாடி நீட்டி விரலால மூக்கு தொடுங்க. பிரெயின் ஸ்டெம் டியூமர் சஸ்பெக்ட் பண்றேன். டாக்டர், நோட் த ஃபாலோயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ். plain X-ray skull, vertebral angiogram, CT scanning, protein hemogram, ECG. டாக்டர், உயிரோட போராடிக்கிட்டு இருந்த எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளுக்காக நான் ஆஜராகி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கேன். இப்போ நானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். டாக்டர், நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். Don't worry, I'll do my best. ராஜேஷ், வெல்கம் டு மை பேலஸ். ஏண்டா இதுதான் உன் அரண்மனையா? ஆமாண்டா, பாலடைஞ்சிருந்தாலும் அரண்மனை தானே. வாடகை வேற குறைச்சல். அட பாவி, வாடகை வீட்டுல இருக்க? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு புள்ள, அத்தனை சொத்தையும் அழிச்சிட்ட? நோ, அழிக்கல, அன்பளிப்பா கொடுத்துட்டேன். யாருக்குடா? வேற யாருக்கும் இல்ல, என் மனைவிக்கு தான். உனக்கு கல்யாணம் நடந்துச்சா? கல்யாணம் நடந்து அது முடிஞ்சும் போச்சு. எத்தனையோ சித்திரங்களை வரைகிற எனக்கு என் கல்யாணம் தாண்டா கேலி சித்திரமா போச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? நிர்வாணத்தை புனிதமா நினைச்சு அதை படமா வரைகிறேன். நிர்வாணம்னா என்ன? புனிதம்னா தத்துவமேதை டாக்டர் ராதாகிருஷ்ணனே சொல்லியிருக்கார். ஆனா என் மனைவி நிர்வாணங்கிற வார்த்தையை அசிங்கமா நினைச்சு ஓடி ஒளிகிற ஒரு பட்டாம்பஸ். அவ என்ன பண்புள்ள ஓவியனா மதிக்கவே இல்லை. ஆபாச படங்களை வரைகிற ஒரு அயோக்கியனை தான் நினைச்சேன். ஏன் இந்த பிரஷ கூட வீட்டை கூட்டுற விளக்கமாற விட கேவலமா நினைச்சா. சோ கலை வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையாங்கிற மன போராட்டத்துல என் மன வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். அப்படின்னா சம்சாரத்தோட கதி? ஐ மேட் இட் கலர்ஃபுல். அவ யார வேணும்னாலும் மறுமணம் செஞ்சுக்கலாங்கிற சுதந்திரத்தை கொடுத்து என் சொத்தையே எழுதி வச்சிட்டேன். சுத்த பைத்தியக்காரத்தனம். அவசரப்பட்டு இப்ப முடிவெடுத்துட்டேன். நிதானமா தான் அந்த முடிவெடுத்தேன். அவளால என்னுடைய கலை ஆர்வத்தை புரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் என்னுடைய இதயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டுமே பிடிக்கும். உன்னை திருத்தவே முடியாதுடா. ஆமா, எப்ப வீட்டுக்கு வர? உன் வைஃப் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் வீணா ரிஸ்க் எடுத்துக்கிற? கண்காட்சி நடந்து சொல்றியா? இன்ஃபேக்ட் வீட்டுக்கு வந்ததும் அவ உன்னை ஓஹோன்னு புகழ்ந்தான். உன் ஃப்ரெண்டு நானு தெரிஞ்ச உடனே என்னையும் ஓஹோன்னு புகழ்ந்தான். நீ வீட்டுக்கு வந்து பாரு, உனக்கு கிடைக்க போற மரியாதை. ஆமா, எப்ப வர்ற? நாளைக்கு வரேன். ஓகே, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னங்க உங்க ஃப்ரெண்டு அந்த ஆள் என்ன மனுஷனா? கட்டின பொண்டாட்டிய கை விட்டுட்டு கலை இப்ப சுத்துறாரு. சொல்றேன் கேளுங்க, அந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. டார்லிங், ஆண்கள்ல 2 ரகம். லட்சியத்துக்காக வாடுற ஒரு ஜாதி, காதலுக்காக வாடுற இன்னொரு ஜாதி. ராஜேஷ் முதல் ரகம், நான் 2வது ரகம். ராதா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஆசை, கேட்கலாமா? போச்சுடா, உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். இதுல எமர்ஜென்சி ஆசை வேறயா? ப்ளீஸ் ப்ளீஸ். கேளுங்க. அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தோமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம், அதே மாதிரி ஒரே ஒரு தரம். வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி கிட்ட எதான் கேக்குறதுன்னு இல்ல? எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது. இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. புரிஞ்சு பூத்த மாதிரி அபூர்வமா இப்படி ஒரு ஆசை எப்பவாவது ஒரு தடவை ஆம்பளைக்கு வரும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன? இனிமே உன் பக்கத்துல படுத்தேன் என்ன டா பிரபுன்னு கேளு. அப்பாடா, இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம். டாக்டர் சுவாமி,
ஏன் இந்த திடீர் கோலம்? கொண்டவ சரியில்லைன்னா கூறாமல் போ சன்னியாசம்னு அவையா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓம் சக்தி. ஆஹா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல. ச்சே. துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு. ஓம் ராதா. சிச்சி. ஓம் சக்தி. வீட்டுக்கார் தான் விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரே. வேர்த்து கொட்டுது, கசகசன்னு இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சுவாமி? ஓம் சக்தி. சுவாமி, ஏன் இந்த நடுக்கம்? பிரபு ஒன்றால் திறந்த வெளியாக இருக்கிறேன், அதனால் தான் நடுக்கம். சுவாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரரே, ஒரு படுக்கை காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி. என்னடா பிரபு? லட்சுமி, என்னமா செஞ்சிட்டு இருக்க? படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? அந்த ஓவிய கண்காட்சிக்கு போனாலும் போன அன்னில அந்த கிறுக்கரோட புத்தி உரக்க ஒட்டிக்குச்சு. நீ வந்ததை அவ பாக்கல, பார்த்ததுக்கு அப்புறம் பாரு வரவேற்பேன். உனக்கு தான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா படி. ராதா, அன்னைக்கு ஓவிய கண்காட்சியில பார்த்தோமே ராஜேஷ். வணக்கம். வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் சாரி. That's all right. உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா வரவேற்பு பாத்தியா? இது என்னடா பெரிய வரவேற்பு? நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்க போகுது பாரு, அதுதான் பெரிய வரவேற்பு. அடடா ஜூனியர் பிரபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாடி மாமா, நானும் உன்ன மாதிரி படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மாமாட்ட கூட உன் கைவண்ணத்தை பாக்கட்டும். ஆச்சரியமா இருக்க, உன் வீட்டுல கூட ஒரு கலைவுல இருக்க. சரி சரி, கொடுத்துட்டு வா, சாப்பிடலாம். வெரி குட். ஏய் பிரபு, ஆ, உங்க அம்மா படத்தை பாக்குறப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது ஞாபகத்துக்கு. உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். அம்மாவை வற்புறுத்தி பழைய சோறு படைச்சிடுவேன். பாசத்தோட அந்த தாய் பரிமாறுறப்போ நான் அப்படியே நிகழ்ந்து போட்டேன். போறப்போ அம்மா படத்தை எடுத்துட்டு போய் நல்ல எக்ஸ்பிரஷன்ல கலர்ல பெயிண்ட் பண்ணி கொண்டு தரேன். அண்ணா, அது அம்மா படம், இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு எடுக்காம இருந்தா சரி. இது அட்வொகேட் சிதம்பரத்தோட ஸ்கல் எக்ஸ்ரே. இவருக்கு பிரெயின் ஸ்டெம்ல டியூமர் வந்திருக்கு, ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கு. இது ஆபரேஷன் செஞ்ச இடத்துல நான் ஃபீல் பண்றேன். டாக்டர் விட்டல், வாட் இஸ் யுவர் ஒபினியன்? மேஜர் ஆபரேஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ஷண்டிங் ப்ரொசீஜர் பண்ணலாம். அதோட வெளிநாட்டுல இருந்து CCNU கேப்சூல்ஸ் வரவழைச்சு அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சர்வை பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ சி. டாக்டர் பிரகாஷ், டாக்டர் விமலா, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்றீங்க? வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி ஆபரேஷன் 1000ல் 1 or 2 சக்சஸ் ஆயிருக்கு. அதனால இந்த ஆபரேஷன் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஆபரேஷனை செஞ்சா நோயாளி அடுத்த நிமிஷமே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒபினியன்ஸ். நான் லண்டன்ல ஒர்க் பண்றப்போ ப்ரொஃபசர் ஏல் வாக்கர் இதே மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அவருக்கு நான் அசிஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். அப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டா நம்ம டீமுக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே அது பெருமை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்பா எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? இதுல பாருமா, அம்மா அப்பாவோட அழகா இருக்கேல்ல. ஆமா, நீங்க ஏன் 2 பேரும் மாலை போட்டுட்டீங்க? அதுவா, அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணம்னா என்னப்பா? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி சேர்றது. எதுக்காக ஜோடி சேர்றது? இது பாருமா, உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது, பேசாம நீ இதை பாரு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிற, சொல்லுமா. உனக்கு புரியும்படியா சொல்ல அம்மாவுக்கு தெரியல. சரி விடுங்க, எங்க டீச்சர் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, உங்க கல்யாண ஆல்பத்துல என் போட்டோ ஒண்ணு கூட காணோம், ஏன்? என்ன முழிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப வந்துமா, நீ பள்ளி அறையில இருந்த, பள்ளி அறைனா ஸ்கூல் கிளாஸ் ரூம். லட்சுமி குட்டி,
எங்க கல்யாண போட்டோல நீ இல்லைன்னாலும் உன் கல்யாண போட்டோல கண்டிப்பா நாங்க 2 பேரும் இருப்போம். எனக்கு எப்பமா கல்யாணம்? நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள் வச்சுக்கிட்டா போச்சு. உங்க கல்யாணம் மாதிரி என் கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்ன அப்படி கட்டிட்ட? 10 குதிரை பூட்டின சாரட்டு, பெரிய நாதஸ்வர கச்சேரி, பயங்கரமான விளக்கரங்காரம், ஊரையே வளைச்சு போட்டு பந்தல். கல்யாணத்தை ஜாம் முடிச்சுடுவான். மாப்பிள்ளை யாருப்பா? உனக்கு எந்த பையனை பிடிக்குதுன்னு சொல்லு, எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். பாட்டி மேல சத்தியமா? பாட்டி மேல சத்தியமா. ஏறாதா அம்மாவோட பெயிண்டிங்க ராஜேஷ் என்ன கொண்டு வரலையா? இல்லீங்க, நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை படம் இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்.